பைபிள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கடந்து செல்லும் பேரரசுகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இந்த நாள் செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பைபிள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கடந்து செல்லும் பேரரசுகள் அப்படின்னு சொல்லி பல பேரரசுகளை தாண்டி தான் இன்றைக்கி நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஓகேயா? அப்போ அந்த வரிசையிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் பேரரசுகளுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. பாருங்கள், கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? லூக்கா 2ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்திலேயே அகஸ்துராயன் அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படின்னு ஆரம்பிக்குது? அகஸ்துராயன். அப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இந்த பூமியில் நிலை நின்ற அந்த கிமு 5 காலங்களில் நிலை நின்ற ஒரு பேரரசு ரோம பேரரசு. ரோம் பார்த்தீங்களா? ரோம பேரரசில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பார்த்தீங்களா? இதே ரோம பேரரசு தான் என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரிகள் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இது ஆண்டவர் செஞ்ச ஒரு வேலை தான். இது யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்த வேலை. அதனால தான் அவங்க வழிதட்டி அவர்களை போக செய்து ஏரோதுனுடைய அரண்மனையில் போய் நின்று அழகாக கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் அங்கே ஏரோதை யோசிக்கிறாரு, யூதருக்கு ராஜாவா? நான் இல்லை ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு எதிராக இன்னொரு ராஜா இருக்கிறாரா, வராரா? யூதருக்கு ராஜாவாக வராரா? ஏன்னா அப்போ அந்த காலத்தில் ஏரோது தான் யூத மாகாணத்துக்கு தலைவராக இருக்கிறாரு. அதை ஆட்சி செய்கிற ஒரு கவர்னராக அவர் இருந்துக்கிட்டார். பார்த்தீங்களா? அப்போ அந்த ரோம பேரரசும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் பார்த்தீங்களா எவ்வளவு சம்பந்தப்படுது அப்படின்னு பாருங்கள். அதுதான் பைபிள். சரித்திரத்தில், உலக அரசியலில், உலக பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இந்த பைபிள் சரியாக வந்து கலக்கும். அதுதான் இந்த ரோம பேரரசை நாம் எடுத்துக்கொள்ளும்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய இறப்பு, கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு இதெல்லாம் கலந்துருக்கு. மேலும் தேவாலயம் இடிப்பு, யூதர்கள் துரத்தி அடிப்பு, ஓகே, இதெல்லாம் இந்த ரோம பேரரசில் தான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அகஸ்துராயன் காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அகஸ்துராயன் காலத்தில். அதுக்கப்புறம் 2வது ராஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா திபேரியு ராயன். அதுவும் பைபிளில் வரும். அந்த திபேரியுடைய பேர் வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அது இருக்கும். திபேரியு ராயனுடைய காலம். இந்த திபேரியனுடைய ராயனுடைய காலம் கிபி 33 காலம். இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு 4 வருஷம் பொறுத்து அவரும் இறந்துட்டார். ஆனால் இந்த திபேரியு ராயனுடைய காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்யப்படுகிறார், அறையப்படுகிறார். அகஸ்துராயனுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். திபேரியு ராயனுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து இறக்கிறார். பார்த்தீங்களா? ரெண்டும் ஒரே பேரரசில் நடக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தீர்ப்பு எங்கே எழுதப்படுகிறது? ரோம பேரரசு தாங்க எழுதப்படுது. பார்த்தீங்களா? மரண தீர்ப்பு, இவனுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு மரண சாசன தீர்ப்பை வந்து எழுதினாரு. அவருக்கு பேர் என்ன? பேர் தெரியலையா? இவ்வளவு நடந்த அந்த பேர் கூட ஞாபகம் இல்லையா? ஆண்டவர் பிலாத்து. ஆமாம், அதுக்கு மைண்டில் மெமரியில் எப்பவும் இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு மரண சாசனம் எழுதவர் பிலாத்து எழுதினார். பார்த்தீங்களா? பிலாத்து அதை எழுதி மரண சாசன தீர்ப்பை கொண்டு வந்தார். அப்போ ரோம பேரரசு இப்போ சம்பந்தப்படுதா? பிறப்பிலே சம்பந்தப்படுகிறது, இறப்பிலே சம்பந்தப்படுது. அடுத்து உயிர்த்தெழ போறாருன்னு சொல்லி அதே கல்லறைக்கு பாதுகாப்பு போட்டது யார்? ரோம பேரரசு. என்னது? உலக சரித்திரத்திலேயே ஒரு கல்லறைக்கு பயந்து உயிரோடு எழும்ப போகிறான்னு சொல்லி பயந்து கல்லறைக்கு பாதுகாப்பு போட்ட ஒரே சம்பவம் பைபிளில் மட்டும்தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. அப்போ ரோம பேரரசில் இதெல்லாம் நடக்குது. மறுபடியும் உயிர்த்தெழுந்த விஷயமும் இந்த ரோம பேரரசுகள் வாழ்கின்ற அந்த காலங்களில் தான் அது நடந்தது. கிபி 33 திபேரி ராயனுடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் நடந்தது. அப்புறம் தேவாலயம் இடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்கள். தேவாலயம் இடிப்பு என்னென்ன, இப்போ எல்லா ரெஃபரன்ஸ் கொடுக்குறதுக்கு நமக்கு இங்கே நேரம் இல்லாதபடினாலே நான் சொல்லி கடந்து செல்கிறேன். தேவாலயம் இடிப்பு ரோம பேரரசில் அகஸ்துராயனுக்கு அப்புறம் திபேரியு வராரு. திபேரியுக்கு அப்புறம் கலிகுலா வருவார். கலிகுலாவுக்கு அப்புறம் வெஸ்பேசியன் வருவார். வெஸ்பேசியனுக்கு அப்புறம் நீரோ வருவார். நீரோவுக்கு அப்புறம் தீத்துராயன் வருவார். இந்த தீத்துராயனுடைய காலத்தில் தான்
தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதையும் முன்கூட்டி சொல்லிட்டார், ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லிராதபடிக்கு இந்த தேவாலயம் இடிக்கப்படும் காலம் வரும். அதையும் ரோம பேரரசிலேயே தீர்த்தராயனை வச்சு நிறைவேற்றியிருக்கிறார். பார்த்தீங்களா எத்தனை ரோம பேரரசர்கள் கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனம், பைபிள் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கிறாங்க பாருங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் ரோம பேரரசு உருவாகிறதுக்கு முன்னாடி கிமு 700 அது எசையா தீர்க்க தரிசியால் சொல்லப்பட்டது. அப்போ ரோம பேரரசு இல்லவே இல்லை. பார்த்துங்க. ஆனால் ரோம பேரரசில் தான் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது காட்ஸ் பிளான். அது ரோம பேரரசு. அதனால் இப்படி தீர்க்க தரிசனங்கள் மாறி 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 கடந்து சென்று கிறிஸ்துவனுடைய அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தது. இப்போ பார்த்தீங்களா, பேரரசுகளுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இருக்குது. பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு யூதர்கள் வெளியே போகிறாங்க. பார்த்தீங்களா, தேவாலயம் இடிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு நாடு இல்லாமல் போச்சு. தேவாலயம் இடிக்கப்பட்ட உடனே வீடும் இல்லாமல் போச்சு. நாடும் வீடும் இல்லாமல் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். துரத்தி அடிக்கப்பட்ட உடனே அடுத்த ஒரு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பேரரசாக அல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாடாக, ஒரு நாட்டிலிருந்து எழும்பி வர ஒரு ஃபோர்ஸாக அரேபிய மார்க்கம் வருகிறது. அரேபியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, அரேபியர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கிபி 634 எல்லாம் அந்த 634க்கு மேலே உள்ள சரித்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோம பேரரசு 2ஆ உடைஞ்சுது. அதுக்கப்புறம் 5 பிரிஞ்சு 10ஆ உடைஞ்சு அது ஒவ்வொரு மாகாணங்களாக நாடுகளாக மாறி போய் காணாமல் போயிட்டது. அரேபியர்கள் வந்தார்கள். அரேபியர்கள் எருசலேமை பிடித்தார்கள். அரேபியர்கள் எருசலேமை பிடித்து அரேபிய மார்க்கத்தை நிலைநாட்டி அங்கே என்ன உருவாக்குனாங்க, மசூதிகளை என்ன செய்தார்கள், வைத்தார்கள். அந்த ஒரு டஃப் தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறது சரித்திரத்தில். மசூதிகளை என்ன செய்தார்கள், வைத்தார்கள். கிபி 634 காலிப் ஒமர் என்பவர் தான் ஜெருசலேமை பிடித்து 634 பாருங்கள், இப்போ 2024 ஜெருசலேமை பிடித்து அங்கே என்ன செய்தார்கள், மசூதியை கட்டினார். மசூதியை கட்டினார். 7 நிமிஷம்.